அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் ஆடி முடிந்து ஆவணி மாதம் தொடங்க இருக்குது. இந்த ஆவணி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில இருக்கும். அப்படி சூரியன் சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மாதத்தை தான் நம்ம ஆவணி மாதம் அப்படின்னு சொல்றோம். அப்ப சூரியன் சிம்ம ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் கன்னி ராசியில 29ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு துலாம் ராசிக்கு போறாரு. புதன் கடக ராசியில 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போக போறாரு. சுக்கிரன் மிதுன ராசியில 5ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடக ராசிக்கு போறாரு. குரு மிதுனத்திலையும், சனி பகவான் மீனத்துல வக்ரம் பெற்று செஞ்சிருக்கிறாரு. ராகு கும்பராசிலையும், கேது சிம்ம ராசியிலையும் இருக்கிறாரு. இந்த ஆவணி மாதத்துல சுப நிகழ்ச்சிகள் அதிகமா நடக்கும். அதே மாதிரி விநாயகரை எந்த காரியம் நம்ம தொடங்கணும் அப்படின்னாலும் விநாயகரை வழிபட்டுட்டு தொடங்கணும். இந்த ஆவணி மாதத்துல விநாயகருக்கு உகந்த விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. இந்த ஆவணி மாதம் சிம்ம ராசிக்கு செல்லக்கூடிய சூரியன் 18 ஆண்டுகளுக்கு பிறகு கேதுவோடு இணைகிறாரு. சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில் செஞ்சிருக்கிறது வலுவான நிலையில இருக்கிறாரு. சூரியன் கேதுவால சில ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான விளைவுகளும் இருக்கும். சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களும் அதிகமா கிடைக்கும். அப்படி சூரியன் கேது இணைவதால இந்த ஆவணி மாதத்துல மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கறதான் நம்ம விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். தனுசு ராசிக்காரர்களுக்கும் தனுசு லக்னத்துல பிறந்தவர்களுக்கும் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? மாதத்தின் தொடக்கத்துல உங்க ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்துல இருக்கிறாரு. அவரோட சுக்கிரனும் இணைஞ்சு செஞ்சிருக்கிறாரு. 5ஆம் தேதி வரைக்கும் தான் குரு சுக்கிரனும் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க. அப்போ மாதத்தின் தொடக்கத்தில் ஓரளவு உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். குருவோட பார்வை இருக்கிறதால காரியம் அப்படிங்கிறது கைகூடி வரும். கல்யாண முயற்சிகள் கைகூடும். பொருளாதார பற்றாக்குறை மறையும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் அதிகமாக சென்று வருவீங்க. தனுசு ராசிக்கு செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறார். தந்தை வழியில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. கோயில் திருப்பணிகளுக்காகவும் ஆலய திருப்பணிகளுக்காகவும் யாத்திரைகள் தொடர்பான விஷயங்கள்லையும் உங்களுக்கு அற்புதம் அப்படிங்கிறது நடக்கும். மாதத்தின் ஆரம்பத்தில் மிதுன ராசியில சுக்கிரன் மாதத்தின் தொடக்கத்தில் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போறாரு. 6க்கு அதிபதி 8ல வருவது நல்லதுதான் உங்களுக்கு. அப்ப எதிர்பாராத சில நல்ல நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ள நடக்கும். மற்றவர்களுக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் முடிஞ்சு மற்றவர்களுக்காக வாங்கி கொடுத்த தொகையை நீங்க வாங்கி கொடுப்பீங்க. அப்பதான் மன நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் பணிபுரியும் இடத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும். வேலைப்பளவு உங்களுக்கு குறையும். உங்களுக்கு இடையூறு செய்த உயரதிகாரிகள் மாறுதலாகி போவாங்க. கடன் சுமை குறைகிறதுக்கு நீங்கள் கையாண்ட நூதன யுக்திகள் அப்படிங்கிறத பலன் தரும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கடகராசியில் செஞ்சிருக்கிறாரு புதன். அதன் பிறகு சிம்ம ராசிக்கு போறாரு. புதன் 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. பாக்கியஸ்தானத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் கிடைக்கும். பிள்ளைகளால் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். பிள்ளைங்க உங்களுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்திருக்க மாட்டாங்க. அதனால மன சஞ்சலம் அப்படிங்கிறத அடைஞ்சிருப்பீங்க. பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையால பிரச்சனைகள் வந்திருக்கும். பெற்றோர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது இருந்திருக்காது. இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணைக்கு இதுவரை நல்ல வேலை அமையல அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. பணிபுரியும் இடத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். பணி புரிஞ்சுக்கிட்டே பார்ட் டைமாக ஜாப் ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தவர்களுக்கு அந்த முயற்சியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதத்தில் உச்சம் பெற்ற புதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னா, கன்னிராசிக்கு செல்லக்கூடிய புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு. உங்க ராசிக்கு தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்துல உச்சம் பெறுவது நல்லது தான். முத்தான தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களுக்கு அதன் மூலயமா முன்னேற்றம் வரும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகார அந்தஸ்து அப்படிங்கிறதே கிடைக்க போகுது. அதன் மூலயமா புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். மதிப்பு மரியாதை உயரப்போகுது. புகழ்பெற்ற மனிதர்களுடைய ஒத்துழைப்போடு புதிய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. மாதத்தின் கடைசியில சிம்ம ராசிக்கு சுக்கிரன் போறாரு. உங்க ராசிக்கு லாபாதிபதியான சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துல வரும்போது பொருளாதாரத்துல வளர்ச்சி உண்டு. உங்க ராசிநாதன் சுக்கிரன் குருவுக்கு பகை கிரகம் அப்படிங்கறதால திடீரென லாபம் வருவது போல இருந்தாலும் திடீரென விரயங்களும் சேரும். உங்களுக்கு யாரையும் நம்பி எந்த முதலீடுகளையும் செய்ய வேண்டாம். இந்த ஆவணி மாதம் முழுவதுமே தனுசு ராசிக்காரர்கள் திடீரென செலவுகள் ஏற்படும். ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கணும். முயற்சிகள் கைகூடும் அப்படின்னாலும் அது குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்காம நேர்மையான வழிகளை தேர்ந்தெடுத்து செயல்படுறது தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது. இந்த ஆவணி மாதத்துல
மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் பொழுது கவனத்தோடு இருக்கணும். வேலை செய்யும் இடங்களில் மிகவும் எச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நல்லது. பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யணும், இல்லைனா இழப்புகளை சந்திப்பீங்க. போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பொதுவாகவே பிறரிடம் பேசும் நேரத்தில் நிதானம் அப்படிங்கிறது தேவை. எதிர்க்கட்சியினர்லாம் உங்களை பற்றி பரப்பும் அவதூறுகள் குறித்து கவலைப்பட வேண்டாம். மற்றபடி உங்களுடைய பணியாற்றும் திறன் கண்டு கட்சி மேலிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு புதிய பதவிகளை கொடுக்கும். அதனால புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மனதில் புத்துணர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுடைய தோற்றத்தில் பொலிவு அப்படிங்கிறது உண்டாகும். சிலர்லாம் நெடு நாட்களாக ரொம்ப காலமாக எதிர்பார்த்திருந்த பதிவு உயர்வை பெறுவீங்க. அலுவலக ரீதியான பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் போட்டிகள் அகலும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவிகள் தேடி வரும். கலைஞர்களுக்கெல்லாம் கௌரவமும் அந்தஸ்தும் உயரப்போகுது. மாணவர்கள்லாம் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு கவனத்தோடு படிக்கணும். கவனச்சிதறல் அப்படிங்கிறது வேண்டாம். பெண்களுக்கெல்லாம் குடும்பத்தில் சுமை அப்படிங்கிறது கூடினாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வர்றதால ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கையின் மூலம் அர்த்தத்தை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ப வாழக்கூடியவங்க தான் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இந்த ஆவணி மாதத்தில் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும். பாகிஸ்தானத்தில் சூரியனுக்கு எதுவும் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். நீங்கள் நினைப்பதெல்லாம் உடனடியாக நடைபெறாமல் போகலாம். சப்தமஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் குரு பகவான் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிப்பார். குடும்ப உறவு நட்புல பிரச்சனை இல்லாம செய்வாரு. பணம் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிற உங்களுடைய எண்ணத்திற்கெல்லாம் வழியமைத்து கொடுப்பாரு. திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் இருந்துட்டு வந்த குழப்பங்கள் விலகும். சகோதரர்களுடைய ஒத்துழைப்பால் உங்களுடைய வேலையில வெற்றி உண்டாகும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு உறுதியோடு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் அதன் பிறகு உங்களுக்கு நல்ல நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்துவாரு. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்குவாரு. மனதில் இருந்துட்டு வந்த குழப்பத்தை விளக்குவாரு. எந்த ஒன்றையும் தனித்து நின்று செய்யக்கூடிய சக்தியை வழங்குவார். ஆகஸ்ட் 25 வரை புதன் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறதால விரும்பி இடத்தையோ அல்லது வீட்டையோ வாங்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது சிலருக்கு உண்டாகும். வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும். சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் தொழிலில் உண்டு. முயற்சி ஸ்தானத்தில் குருவோட பார்வை செஞ்சரிக்கும் போது ராகு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக்கி கொடுக்குவார். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை முடித்து காட்டுவீங்க. வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். இறையருளும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உண்டு. இந்த மாதத்தில் நேர் வழியில் நின்று நியாயமாக வாழணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த உத்திராடம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க. ஆவணி மாதம் அப்படிங்கிறது ராசிக்கு பாக்கியாதிபதி சூரியன் பாகிஸ்தானத்தில் ஆட்சியாக செஞ்சிருக்கிறார். அப்போ எடுத்த வேலையில் வெற்றியாகும். நினைச்ச காரியம் நடக்கும். பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு உண்டு. மனதில் ஏதோ ஒரு விதமான பயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அவசரத்துக்கு பிறருடைய உதவியை கேட்பதற்கு கூட தயங்குவீங்க. இந்த மாதம் முழுவதுமே ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் செஞ்சரித்து ராசியை பார்க்குறாரு. உங்கள் நிலையில் சுபிட்சமான நிலை அப்படிங்கிறது உண்டாகும். இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த நெருக்கடி நிலை அப்படிங்கிறது மறையும். உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு உயரும். இந்த மாதம் வெள்ளிக்கிழமையில அம்பாள் வழிபாடு உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அன்னதானம் கொடுத்து வாங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார நினைச்சு வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட பணிகளை தொடங்குங்க.